So I have told you, think the peribahasa like a riddle. ஒரு விடுகதை மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ காகா புலாங்கு பெனுவா. பெனுவானா அது கண்டம் விட்டு கண்டம் போகிறது தான் காக்கா. அதோட ஹோம்கே திருப்பி வருது. பெல்லோட் எங்கே போவோம்? இந்த இது ஒரு அந்த பெல்லோட்னா தெரியல, ஈல். அது வந்து சேத்துல தான் இருக்கும். அது என்னதான் கடல்ல தான் போய் சுத்தினாலும் கடைசியா சேத்துல தான் வரும். அதோட வீடு அதுதான். அது மாதிரி தான் ஈக்கான் புலாங்கு லுபோ, மீன் குட்டைக்கு போற மாதிரி. சீரே புலாங்கு காகாங். காகாங்னா வெத்தலை போட்டி. வெத்தலை எங்க போகும்? வெத்தலை போட்டி உள்ள போகும். உயர கொக்கு பறந்தாலும் கடைசியா கிருபாவோட பின்னாடி தான் வரும். அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த குவைட் டைரக்ட். அதாவது kemana-mana kamu pergi merantau pun akhirnya kamu balik ke tempat asal. Itu yang maksud peribahasa ni. இந்த ஒரு பரிபாசாக்கு 4 ஈக்குவலான பரிபாசா இருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ரைட். இது நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது பாருங்க. Pada saat itu perasaan Nizam bagai kaca retak 1000. Okey, bagai kaca retak 1000, you dah senaraikan, you sudah dapat 1 markah. ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போமா? ஓகே, இதோட அர்த்தம் வந்து ஒரு கண்ணாடி 1000 கிராக் விழுந்துருச்சு. அது வந்து கண்ணாடி வந்து மனசு மாதிரி. ஒரு மனசுல 1000 கிராக் விட்டுருச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? தெர்லாலு ஹார்ட் புரோக்கன்ல தெர்லாலு செடி. முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தையை நீங்க யோசிச்சாலே போதும். இதோட அர்த்தம் தெர்லாலு செடி. இதுக்கு ஈக்குவலான பரிபாசா என்னன்னு கேட்டீங்கன்னா, bagai kaca terhempas ke batu. Very good. ஓகே, அதாவது கல்லு மேல கண்ணாடி விழுந்த மாதிரி, heart broken. Bagai kaca terhempas ke batu. Maksudnya terlalu sedih. Okey, baik. Seterusnya, air dicincang tidak akan putus. Okey, air dicincang tidak akan putusnya என்ன அர்த்தம்? Kita listen from Janusha. Apa maksud air dicincang tak akan putus? Perselisihan faham antara adik-beradik tidak kekal lama, lama-kelamaan akan berbahaya semula. Very good, excellent. Okay, அதான் அந்த பரிபாசாக்கான முழு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு தண்ணியை நம்மளால வெட்ட முடியுமா? அந்த மாதிரி தான் அண்ணன் தம்பி உறவு. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாமே. அண்ணன் தம்பின்னு இல்லை, லைக் சிப்ளிங்ஸோட உறவு எப்படின்னா, என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கடைசியில ஒன்று கூடிடுவாங்க. ஓகேயா? ஓகே, ஸோ அதோட அர்த்தத்தை முதல் எழுதுவோம். Pergaduhan adik-beradik tidak akan berpanjangan dan akan berbaik-baik semula. ஓகேயா? இதுக்கு இணையான பரிபாசா என்னன்னா, ஓகே நான் சொல்லித்தரேன். இப்ப இதுக்கு என்ன ஒரு பரிபாசா நான் சொல்றதுக்கு முன்னாடி அதோட விளக்கத்தை முதல் சொல்லிடுறேன் நான் முதல். இப்ப கோழி பார்த்துருக்கீங்களா? சேவக்கோழியும் சண்டை போட்டிருக்கோம். சண்டை போட்டோடனே அதோட அந்த எப்படி சொல்றது, ஃபெதர் எல்லாம் பிச்சு போய் கிடக்கும். சாரி இல்ல, அப்ப அதை சாரின்னு சொல்லுவாங்க. சாரின்னா ஒரு விஷயம் கிழிஞ்சு போனது இல்லாட்டி பிச்சு போட்டதை தான் சாரின்னுவாங்க. ஓகேயா? ஆனா ஒரு மாசம் சென்று பாத்தீங்கன்னா திருப்பி அதெல்லாம் ஒண்ணு கூடிரும். அந்த சேவலும் ஒண்ணு கூடிரும், லைக் அதோட புழுவும் ஒண்ணு கூடிரும். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரியான பரிபாசத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். சாரே சாரே bulu ayam. Very good. Cari bulu ayam. Oh, கேட்டு வந்திருக்கியா? ஓகே, வெரி குட். ஓ, நான் கொடுத்தனும் பாடம். ஆமா பிரியங்கா, அதெல்லாம் மறக்க கூடாது. Cari bulu ayam lama-lama bercantum juga. ஓகே, சில புக்ல பாத்தீங்கன்னா ஜுவான்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. juga தான் கரெக்ட். சில இதுல பாத்தீங்கன்னா சாரி bulu ayam akhirnya bercantum juga, அதுவும் சாலாவான பரிபாசா. சாலாவான பரிபாசா நீங்க போட்டீங்கன்னா அதுல ஒரு 1/2 மார்க் வெட்டிடுவாங்க. இது கொடுக்கறதே 1 மார்க், அப்ப மார்க்கும் கிடைக்காது. ஓகே, ஸோ இதுலயே நீங்க எவ்வளவு பரிபாசா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
ஓகே, இதுல 5, இதுல ஒரு 2, 7, இதுல ஒரு 2, 9 பரிபாசை வந்துருச்சு ஒரே ஒரு பிராக்டிஸ்ல. ஏன் தூக்கம் பத்தலையா? ஓகே, ஃபோக்கஸ் இனோஷா. ஓகே, பை. ஸோ நீங்க புதுசா எந்த பரிபாசமும் படிக்க வேணாம். இந்த கத்து கொடுத்த பரிபாசம் நல்ல மனசுல பதிச்சு வச்சுக்கீங்க. பரீட்சைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பரிபாசாவை ஜவாப் பண்ணுங்க. நம்ம செஞ்ச இந்த பிராக்டிஸ்ல இருந்து தான் கண்டிப்பா வரும். ஒரு 1வது வரும். ஓகேயா? 3 வந்துச்சுன்னா அது 3 ஞாபகம் இருந்துச்சுன்னா வெரி குட் ஆஃப் யூல. ஓகே, ரைட். சரி, இப்ப நம்ம அந்த மாதிரி சிம்பிளான பரிபாசம் அதை கத்துப்போம். ஓகே, ஓகே, 4வது நம்ம செய்யலாம். ஓகே, 4வது வந்து சரி வேணாம், அது கொஞ்சம் கஷ்டம் நீங்க கத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பரிபாசாவா இருக்கிற பத்திக்கான எடுக்கிறேன் மத நான். இந்த மாதிரி கதை மூலமா நீங்க பரிபாசா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேகமா கத்துப்பீங்க. ஓகே, kita akan tengok. Baik. பரிபாசாவும் எழுதிக்கணும், மக்சூட்டும் எழுதிக்கணும். அப்பதான் நம்ம செய்ய முடியும். Oke, நல்லா பாருங்க. Baca petikan di bawah dengan teliti, kemudian nyatakan 3 peribahasa yang sesuai dengan situasi dalam petikan tersebut. Oke. அதாவது இந்த petikanல வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு 3 பரிபாசா சொல்லணும். ஒரு 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு 3 பரிபாசால each சிச்சுவேஷனுக்கு ஒரு பரிபாசா. Hubungan antara Jason antara பாய்ச்சிட்டாலே டான் பாய்க்க கூடாது. ஆக்சுவலி dengan தான் வரணும். அவனுங்களே பாத்தீங்களா கேள்வி எவ்வளவு தவறா செஞ்சிருக்காங்க. என்னோட தத்தா பாசா நாலேஜ் எப்படின்னா, இவன் இந்த கேள்வி தயாரிக்கிறவனோட குற்றத்தை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட தத்தா பாசா நாலேஜ். ஓகே, hubungan antara Jason dengan Azri sangat akrab. அதை வச்சு ஒரு பரிபாசா இருக்கு. நெருக்கமான உறவுக்கு பரிபாசா இருக்கு. என்னன்னு அப்புறமா என்ன சொல்லுங்க. ரொம்ப ஃபேமஸான பரிபாசா. ஓகே, அப்புறம் கேட்கிறேன் நான். Mereka berdua berkawan sejak kecil lagi. Kadang-kadang mereka dilihat seolah-olah macam adik-beradik. அப்படி அண்ணன் தம்பியாட்டம் இருப்பாங்க. Mana tidaknya rumah Jason dan Azri sebelah menyebelah sahaja. Pakam-pakam வீடு. Ibu bapa mereka saling mengenali antara satu sama lain sejak dari dulu. மறுபடியும் ஒரு தவறு இருக்கு பாருங்க. சஜாவும் டாரியும் ஒன்னா பயன்படுத்தக்கூடாது. எவன் இந்த கேள்வியை செஞ்சான்னு தெரியல. இது எல்லாமே ட்ரையல் பேப்பர் கேள்வி பாருங்க. அப்புறம் பிள்ளைங்க எப்படி தப்பு செய்யாம இருக்குங்க? Ibu bapa mereka saling mengenali antara satu sama lain sejak dulu. Ayah Jason dan Azri, serta beberapa orang penduduk sering bekerja sama, கரெக்டா ஸ்பெல் பண்ணுங்க. சில பேர் நான் பாக்குறேன் bekerja samaன்னு போடுறீங்க. இந்த kerja sama வார்த்தையும் belajarன்ற வார்த்தையும் மட்டும்தான் imbuhan r வராது. berlajar நம்ம சொல்ல மாட்டோம். belajar. bekerja sama இல்ல, bekerja sama. இந்த 2 வார்த்தை மட்டும் தான் எக்ஸெப்ஷனல். ஓகே, serta beberapa orang penduduk bekerja sama melakukan rondaan di kawasan perumahan mereka. அப்ப kerja sama ஒரு கீவேர்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கேன் என்னன்ட்டு. ஆனா இருங்க பாப்போம். Pada waktu tersebut, kegiatan kecurian sangat kerap berlaku. Ada dalam kalangan penduduk taman yang kehilangan harta benda akibat kecurian dan pecah rumah. Kini, suasana sebegitu tidak kelihatan. Penduduk taman ini sudah bertukar generasi dan ada antaranya telah menjual rumah kepada orang lain. Masing-masing sibuk dengan urusan harian. Jiran sebelah rumah pun ada yang tidak kenal. Okay, அது actually இன்றைய நிலவரம் அப்படித்தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 peribahasa வரை கேட்டானுங்களா? சரி, hubungan yang rapat என்ன peribahasa சொல்லலாம்? Bagai au dengan tebing வந்து rapataவும் இருக்கணும், kerja samaவும் பண்ணணும் ஒரே சிச்சுவேஷன். Bagai isi dengan kuku. ஓகே, வெரி குட். bagai isi dengan kuku ரொம்ப பேசிக்கான peribahasa. தமிழ்ல கூட நகையும் சதையும் போலவே அந்த மாதிரி இருக்கும். ஓகே, bagai isi dengan kuku. ஓகே, இதுக்கு ஈக்குவலா இன்னொரு பரிபாசா தரேன். சிம்பிளானது. bagai dakwat dengan kertas. bagai dakwat dengan kertas.
மூணாவது இன்னும் ஒரு கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நீங்க எனக்கு தோணுது. இல்மு. ஓகே. bagai isi dengan kuku. பாருங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கும் இசியும் குக்கும். அதே மாதிரி தான் டக்வாட் dengan kertas. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. இடிக்கல் எல்லாருக்கும் தெரியுமா? bagai antan. இடிக்கல்ல அம்மிக்கல் அது. antan dengan lesung. ஓகே, lesung dengan antan போல. இருங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இதோ இதான் இடிக்கல். தெரியுதா? இடிக்கல் எல்லாருக்கும் தெரியும்ல. ஐ திங்க் அந்த கீழே இருக்கிறத வந்து அன்டான்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது வந்து லெஸ்ஸோங்னு சொல்லணும். ஐ திங்க் சோலா. அது ஷுவரா எனக்கு தெரியல. பட் இடிக்கல்னா அன்டான் அண்ட் லெஸ்ஸோங் தான் சொல்லுவோம். ஓகேயா? இடிக்கல்லே உடஞ்சி போயிருச்சு பாரு. ஓகே, லைக் ஓகே, kita tengok peribahasa dia. Bagai lesung dengan antan. Antan dengan lesung. Lesung dengan antan. Iதான் அந்த peribahasa. Maksudnya sangat karib. Karibnya என்ன அர்த்தம்? sangat rapat. Okey, bagai lesung dengan antan. எல்லாத்துலயும் நல்லா நோட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்றீங்க? இந்த பெரிபாசா எல்லாருக்கும் தெரியும். என்ன மிஸ்டேக் பண்றாங்க சொல்லுங்க? bagai isi dan kukuன்னு போட்டுறான். bagai dakwat dan kertasன்னு போட்டுறான். அங்க முடிஞ்ச ஒரு மார்க் வெட்டிடுங்க. denganன்ற வார்த்தையை பாய்ங்க. ஓகே, ஸோ நான் சொல்லும் போது உங்கள்கிட்ட காமன் மிஸ்டேக் என்ன செய்றீங்கன்னு சொல்றேன். ஓகே, இது வந்து hubungan yang rapatக்காக சொல்றது. ஓகே, ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து saling bekerja sama. sering bekerja sama. ஓகே, sering bekerja samaக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா bagai aur dengan tebing. ஓகே, ஓகே, அந்த கர்ஜா சமாவால வந்து அவங்களுக்கு பாருங்க, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல, bagai aur dengan tebing மட்டும் போட்டா போதும். ஓகே, இன்னொரு நிறைய பெரிபாசா ஹம்பேர் சம மக்சூட், பட் எக்ஸாக்டா இதை காட்டுறது இல்ல. இது வந்து கர்ஜா சமாக்காக சொல்றது. ஓகே, அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இன்னும்? kini suasana sebegitu tidak lagi kelihatan. Penduduk taman ini sudah bertukar generasi dan adanya yang telah menjual rumah kepada orang lain. இப்ப மிந்த காலம் மாதிரி இல்ல, இப்போ உள்ள காலம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு பெரிபாசா இருக்கு. காலம் மாறி போச்சு. ரொம்ப பழைய பெரிபாசா. இருங்க, என்னோட டிக்ஷனரியில டவுன்லோட் பண்றேன். zaman beralih musim bertukar நினைக்கிறேன். ஓகே, let's see. zaman beralih sesuatu yang tidak tetap sentiasa berubah-ubah. அதான் அந்த காலம் மாறி போச்சு, அதை தான் சொல்றாங்க. sesuatu yang tidak tetap sentiasa berubah-ubah. Kita cakap zaman beralih musim bertukar. Okay, baik. zaman beralih, musim bertukar. இந்த மாதிரி பெரிபாசா பாருங்களேன், மின்னுக்கு பகாய்லாம் வராது. இது வந்து பிடாலான் இல்லாட்டி பெப்பாத்தாவா இருக்கும். இது வந்து பெப்பாத்தா, ஏன்னா நடுவில் கோமா வச்சுட்டா பெப்பாத்தா. கோமாவே வராம வந்துச்சுன்னா பகாய் இல்லாம, அது பேர் பிடாலான். zaman beralih musim bertukar வந்து sudah bertukar kerana perubahan masa. இதுதான் கரெக்டான மீனிங். ஓகே, sudah bertukar, அதுக்காக நம்ம இதை பாய்ச்சோம். ஓகே, ஸோ இதுல ரொம்ப ஈஸியான பெரிபாசா இது ரெண்டும். இது வந்து மேபி உங்களுக்கு நியூவா இருக்கலாம். ஓகே, அந்த சிச்சுவேஷனை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பெரிபாசா சொல்லணும். போலே. ஓகே, இது நீங்க நம்ம ஒரு வாட்டி செஞ்சா பத்தாது. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இதை படிச்சுக்கிட்டே வாங்க. நீங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டு பரிசு அப்போ ஒரு நாள் முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிபாசா மண்டையில் நிற்காது.
வாரத்துல ஒரு நாள் சும்மா பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அது ரிப்பீட்ல விடுங்க. இந்த பரிபாஷாவை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு இருந்தாலே ஓரளவு பரிபாஷா நீங்க எப்படி சொல்றது கிங் கூட சொல்லலாம். நம்ம இவ்வளவு பரிபாஷா நீ ஞாபகம் வச்சிருந்தாலே இந்த ஒரு செட், இந்த ஒரு பிராக்டிஸ்ல. ஓகே ரைட். சோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்க, எல்லாம் ஷார்ட் ஷார்ட் சிச்சுவேஷன். 8வது பார்க்கலாம். ஓகே ஓகே 8வது. ஓகே ரெடி. Sejak kematian suaminya, Puan Sena yang tidak bekerja tetap meneruskan kehidupan dengan menjaga anaknya dengan baik walaupun terpaksa meminta bantuan daripada penduduk kampung. என்ன பரிபாஷா பாலிங் sesuai di sini யோசிக்கணும். உங்களுக்கு புரியுதா அந்த சிச்சுவேஷனு? ஓகே சிச்சுவேஷன் என்னன்னா, அவங்க யாரு? புவான் சேனாவா? Puan Sena yang tidak bekerja tetap, அதுக்கே ஒரு பரிபாஷா சொல்லலாம். Meneruskan kehidupan dengan menjaga anaknya dengan baik walaupun terpaksa meminta bantuan daripada penduduk kampung. அவங்களுக்கு நிலை இல்லாத வேலை தான், ஆனா அவங்க கடமையை அவங்க கரெக்டா செய்யறாங்க. ஓகே she never give any reason. ஓகேயா? இதுக்கு வந்து நம்ம என்ன பரிபாஷா பாய்க்கலன்னா, paling sesuai untuk nombor 1 hendak 1000 daya, tak hendak 1000 dalih. Okey, hendak 1000 daya, tak hendak 1000 dalih nah. Jika mahu sesuatu, kita akan berusaha untuk mendapatkannya. Jika kita tidak mahu, kita akan memberi 1000 alasan. Memberi banyak alasan lah. அதாவது அதனால தான் காரணம் சொல்றவங்களை வந்து நீங்க சொன்னாங்க கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து இந்த காரணம் சொல்றவங்க தெரியுமா, இதுக்கு இப்படிதான் நினைச்சு, அவங்க கிட்ட தான் எல்லா பொய்யும் இருக்கும், எல்லா தப்பும் இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், என்கிட்ட நீங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் பி ஃப்ராங்க் வித் மீ, நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா காரணம் சொன்னா தான் எனக்கு கோபமே வரும். ஏன்னா உனக்கு அப்ப இல்மு வேணாவா, அதுதான் நான் கேட்பேன். Okay. Jika mahu sesuatu, kita akan berusaha untuk mendapatkannya. Jika kita tidak mahu, mesti kita beri banyak alasan. அதான் ஹெண்டானா என்ன அர்த்தம்? வேணும். வேணும்னா thousands of effort போடுற. அந்த பரிபாஷா கவனிங்க. ஹெண்டா you ambil 1000 daya. Kalau tak hendak, you bagi 1000 dalih. Dalih itu maksudnya alasan. இப்ப புரியுதா அதோட அர்த்தம்? வேணும்னா 1000 முயற்சி பண்ணுவோம், வேணாம்னா 1000 காரணம் தான் அங்க வந்து நிற்கும். ஓகே கேன், இது ரொம்ப ஃபேமஸான பரிபாஷா தான். ஓகே அடுத்தது. அப்ப ஏன் இந்த பரிபாஷா நான் இங்க எடுத்தேன்னா, அவங்க வந்து அந்த பிள்ளைய பாத்துக்கணுக்காக dia sanggup minta bantuan, dia tak bagi alasan. ஓகே, இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈக்குவலான ஒரு பரிபாஷா கேட்டீங்கன்னா, di mana ada kemahuan, di situ ada jalan கூட சொல்லுவாங்க. ஓகேயா? ரெண்டாவது பார்க்கலாம். ஓகே, ஒன்னாவது முடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது, keadaan ekonomi yang tidak menentu sekarang memerlukan orang ramai berjimat cermat dan membeli barang-barang kegunaan harian mengikut keperluan sahaja. ஓகே, இப்ப உள்ள எக்கானமி வந்து அவ்வளோ இம்பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும்? பர்ஜிமாட் செர்மாட். நிறைய பேர் ஜிமாட் செர்மாட் கட்ட கண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, டேஷ் போடுறீங்க, போடக்கூடாது. பர்ஜிமாட் செர்மாட் கட்ட கண்டா கிடையாது, கட்ட மஜ்மு. ஓகே, அதாவது தேவையான பொருளை மட்டும் வாங்கணும். மங்கிக்கோட் கப்பர்லுவான் சஜா. அப்ப என்ன சொல்லலாம்? செலவு வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணணும், அதுதான் பேசிக்கலி அவங்க சொல்றாங்க. விளங்குதா? சோ என்ன பரிபாஷா இதுக்கு? உக்கூர் பாஜு டி படான் sendiri. இப்ப உங்க உடம்புக்கு என்ன சட்டை பத்துதோ அதுதானே போட முடியும். அந்த மாதிரி தான் உன் சம்பளம் என்ன எடுக்கிறியோ அதுக்கு ஏத்த செலவு தான் பண்ணணும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அது வந்து ஒரு மறைமுகமா சொல்றதுதான் பரிபாஷா.
You all can understand. Okay. So ரெண்டாவது கான ஜவாபான் வந்து ukur baju di badan sendiri. Ukur baju di badan sendiriயோட அர்த்தம் என்னன்னா berbelanja, அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். berbelanja mengikut kemampuan ataupun buat sesuatu. என்ன நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி செஞ்சிருங்க. berbelanja மட்டும் இல்ல, எந்த ஒரு செயலா இருந்தாலும் buat sesuatu mengikut kemampuan. இப்போ உன் கால் உடஞ்சு போயிருக்கு, நான் வந்து மலை ஏற போறேன்னு சொன்னாக்க என்னது இது? அப்ப dia tidak mengukur baju di badan sendiriன்னு அர்த்தம். நம்ம சக்திக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது, சக்திக்கு உட்பட்டு தான் செய்யணும். ஓகே, itu maksud dia ukur baju di badan sendiri. ஓகே, boleh? ஓகே, அடுத்தது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பெரிபாசா. டேனியல் kebingungan. kebingungan என்ன அர்த்தம்னா திரு திருன்னு முழிக்கிறது. ஐயோ, அந்த மாதிரி, அதான் kebingungan. Daniel kebingungan apabila sampai di Bandaraya Johor Bahru kerana dia tidak pernah menjejakkan kaki di situ. So அவன் ஜோஹர் பாருல புதுசா வந்து இறங்கினோடனே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். தஷ்வி என்ன வரும்? நிறைய வாட்டி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இத. ஜனுஷா? Seperti rusa masuk kampung. seperti rusa masuk kampung. Okay, இந்த sepertiக்கு பதிலா bagai போடலாம், அது பிரச்சனை இல்லை, அதை மாத்தி மாத்தி போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, seperti rusa திரு திரு முடிக்கிறது இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? திரு திருன்னு முடிக்கிறது எப்படி சொல்றது? He feel very how to tell, due to the new environment he is. என்னடா இங்கிலீஷ்ல கேக்குற? சரி இரு, நம்ம கூகுள்லயே கேட்டுக்குவோம். எனக்கு சட்டுன்னு அது யோசிக்க முடியல. bingung in English, confused, actually puzzled வந்து கரெக்டா இருக்கும். ஜெயரே, puzzled. Yes sir. Okay, right. So seperti rusa masuk ke kampung இல்ல masuk kampung, இப்ப அடுத்த பிரச்சனை இருக்கு. ஓகே, ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து rusa masuk ke kampung போட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே, அதை மட்டும் நம்பிடக்கூடாது. நீங்க ஒண்ணு மட்டும் பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும். தெரியுதா? Dewan Bahasa dan Pustaka தெரியுதா? இதுல பாருங்க, peribahasa lain yang sama maksud seperti rusa masuk kampung. Dewan Bahasa rusa masuk kampung தான் போட்டிருக்கான். காமுஸ் பரிபாசால rusa masuk ke kampung போட்டிருக்கான். அப்ப நம்ம எது எடுக்கணும்னா அதை பாருங்க, தேவான் பாஷாவோட தான் எடுக்கணும். சம்டைம்ஸ் நீங்க ஓகே முதல் இதை பார்த்த உடனே எழுதிடுறீங்க. இதுதான் நான் சொல்றேன், நீங்க இன்டர்நெட் பாய்க்கலாம் ருஜுகானுக்கு, ஆனா கரெக்டா பாயுங்க. இது என்ன டிக்டாக், இதை போயிட்டு நம்ப போறீங்களா? நீங்க எதை எடுக்கணும், மெயினா வந்து தேவான் பாஷாவோட பிஆர்பிஎம் இதை தான் பார்க்கணும். seperti rusa masuk kampung தானே சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால masuk ke kampung கிடையாது, masuk kampung saja. ஏன் இந்த பரிபாஷா? இப்ப மானு எங்க வாழும்? காட்டுல வாழும். திடீர்னு ஒரு கிராமத்துல வந்துச்சுன்னா அது திரு திருன்னு முழிக்கும். அப்ப சிங்கம் முழிக்காதான்னு கேட்காதீங்க, சிங்கம் நம்மளே வேட்டையாடிடும். மானு வந்து திரு திருன்னு முழிக்கும். அதாவது மக்களுங்க எந்த மிருகத்தை பார்த்து அந்த காலத்துல இந்த பரிபாஷா தயாரிச்சாங்களோ அந்த மிருகத்துக்கு தான் அந்த சிறப்பு. உடனே ரூசா சொல்றீங்க, அப்ப வேற எந்த மிருகமும் முழிக்காதான்னு கேட்க கூடாது. ஓகேயா? அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, அதனாலதான் இந்த பரிபாஷா. ஓகே,
இது வந்து என்னன்னா kehairanannya kebingungan அதுதான் ஒண்ணுதான். kerana persekitaran baru. baru சொல்லக்கூடாது, baharu. Kehairanan kerana persekitaran baharu. Good peribahasa lah. Okay. ஒரு புது என்வாயரன்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா seperti rusak masuk kampung. Okay. இது ஒரு இடத்துக்காக மட்டும் தான் சொல்லணும்னு இல்ல. நீங்க ஒரு விழாக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்க. ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி ஈவென்ட் எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரூசா மாசு தப்பு. ஓகே ரைட். அடுத்தது 9வதா? ஓகே, இது பார்க்கலாம். ஓகே tengok Okey, இப்ப anggota bomba பத்தி பார்க்கலாம். Tugas anggota bomba yang diketuai oleh kebanyakan orang adalah untuk memadamkan kebakaran. Diketahui, ketuain pada pakai என்னடா ayat weird-ஆ இருக்கு. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது anggota bomba என்ன பண்ணுவாங்க? memadamkan kebakaran. Okey, anggota bomba வேற என்ன செய்வாங்க? Selain itu, pihak bomba mengadakan kempen untuk menyedarkan masyarakat tentang keselamatan dan bahaya kebakaran supaya masyarakat sentiasa very good. Sediakan payung sebelum hujan. Menyediakan போடாத. பட் ஓகே, நீ அந்த பரிபாஷா கெஸ் பண்ணிருக்க. அதாவது வெள்ளம் வர முன்னே அணை போடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும், ப்ரிப்பரேஷன் செய்யறது. ஓகேயா, வெரி குட்டா. நான் நினைச்சேன் இந்த பரிபாஷா தெரியாதுன்னு. ஓகே குட். அதாவது அவங்க ஏன் அந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்குறாங்க? so that they get prepared when they have facing that situation. so number 1 peribahasa வந்து sediakan payung sebelum hujan. Maksudnya bersiap sedia sebelum menghadapi sesuatu. அது மசாலாவா இருக்கலாம், ஏதாவது perkara. Sediakan payung, payung sebelum hujan. அப்ப இந்த பரிபாஷா பாருங்க, டைரக்டான விடுகாத மாதிரி கூட இல்ல. அவன் என்ன சொல்றான், மழை வரதுக்கு முன்னாடியே கொடையை ரெடி பண்ணு. அப்ப மழை வந்தா என்ன பண்ணுவாங்க? உடனே கொடையை விரிச்சிடலாம். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அதை தீர்த்தரலாம். தெரியுதா? அதோட இதை நீங்க யோசிக்கணும். அது வந்து ஒரு மறைமுக பொருள். அதுதான் பழமொழி, பரிபாஷா. இப்பயும் பரிபாஷா பாய்க்கிறாங்க தான் ஆளுங்க, ஆனா நல்ல விஷயத்துக்கு இல்ல. அவன் நாய் வேலை நிறுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்களே, நெகட்டிவான விஷயத்துக்குலாம் ரொம்ப பாய்ப்பாங்க ஆளுங்க. ஓகே ரைட். Baik, tugas-tugas Jabatan Bomba dan Penyelamat Malaysia JBPM yang lain, வேற வேலை என்ன செய்வாங்கன்னா, termasuklah melakukan kerja-kerja menyelamatkan mangsa runtuhan bangunan dan mangsa yang lemas. ஓகே, இது சம்பந்தப்பட்ட ஒரு உண்மையா நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது வந்து எங்க நடந்துச்சுன்னா கிளாங்ல நடந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா 2023 அந்த மாதிரி டைம் போல நடந்துச்சு. என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இப்ப நார்மலா வந்து இத வந்து லொம்போங்னு சொல்லுவாங்க, புரியுதா? லொம்போங்னா என்னன்னு தெரியுமா? இப்ப நம்ம பால் டின் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? டின் ஏன் ஷைனிங்கா இருக்குன்னா அது வந்து பிஜே தீமா. அதுதான் பிஜே தீமா தான் டின்னு சொல்றோம். அதனாலதான் அது பேரு டின்னு. அது பேர் தீன் வந்து ஒரு மெட்டல். டின்னு நம்ம சொல்றோம், தீன் அதான் அது உண்மையான இது பிஜே தீமா. இந்த பிஜே தீமா வந்து இந்த மாதிரி லொம்போங்கான சைட்ல வந்து ஒரு மாதிரி வக்குல் போட்டு அள்ளுவாங்க. அது அந்த காலத்துல எல்லாத்தையும் சொரண்டி முடிச்சிட்டானுங்க. அதனாலதான் சீனர்கள் வந்து கொஞ்சம் பணக்காரவங்களா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிசினஸ் வந்த உடனே வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சீனர்களை வர வச்சது. நம்ம வந்து கெத்தா மரம், பிஜே தீமா வந்து ஃபுல்லா சீனர்கள். அப்ப என்ன, அப்ப இந்த
பிஜேடிஎம்லாம் அள்ளி அள்ளி இது வந்து அப்படியே தண்ணி உள்ள இடமா தான் இருக்கும். நார்மலா இந்த இடத்துல வந்து குளிக்க கூடாது, மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேயா? குளிக்க கூடாது, மீன் பிடிக்க கூடாது. ஓகே. அப்ப இது பஞ்ச் ஆஃப் பாய்ஸ்ல ஐ திங்க் ஒரு 2 பேர் அண்ணன் தம்பிங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க போயிட்டு என்ன பண்ணிருக்கானுங்க, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இங்க. அப்ப அதுல வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே குளிச்சுக்கிட்டே அப்ப என்ன ஆயிருச்சுன்னா அவனுங்களை வந்து இதுல வந்து இழுத்துட்டு போயிருச்சு. ஏன்னா லொம்பம் வந்து எப்படி தெரியுமா, இப்ப நம்ம கடல்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா போகும் தானே. இது வந்து எப்படின்னா இப்படி போய்கிட்டே இருப்ப திடீர்னு ஆழம் வந்துட்டு இப்படி போயிடும். தண்ணி சுழற்சி வர கூடையா ஆரம்பிக்கும். அப்ப 2 பேரும் போயிட்டானுங்களா. ஓகே. 2 பேர்ல ஒரு ஆள் போயிட்டானுங்களா 2 பேர் போயிட்டானுங்களான்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல. அப்ப இவன் வந்து போயிட்டான்னு வச்சுக்கிங்க. அப்ப பொம்பா வந்தானுங்க 7 பேரு. அவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஜாக்கெட்லாம் போட்டு இவனை காப்பாற்ற இவனோட பாடியை தேடி போவாங்க. இப்ப menyelamatkan bangsa lemas lah, yang sudah mayat, yang sudah lemas pun diorang yang akan cari untuk kita. அதனால பொம்பா எவ்வளவு உயர்ந்த ஒரு பதவின்னு பாருங்க. 7 பேரும் போய் தேடினாங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது இந்த லொம்போங் அப்படியே வந்து கடலோட கனெக்டட் ஆகுது. 7 பொம்பாவும் மறுகையா. அப்ப 8 பேரை பலி வாங்கிருச்சு ஒரே நாள்ல. அதனால பொம்பா வந்து என்னதான் நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. நீ நம்மளும் யோசிக்கிறோம், ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. ஆனா எப்படி இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க பார்த்தா அங்க வந்து கடலுக்கும் லொம்போங்கும் வந்து ஒரு சுழற்சி இருக்கு. அதனால தண்ணியில மட்டும் விளையாடாதீங்க. எங்க போனாலும் சரி தண்ணி சேத்தேவான ஆழமான இடத்துல நீ ஏன் போய் குளிக்கிற, அப்புறம் ஆழமா போன்னு தான் விட்டுறணும். அதனால எங்கேயாவது குளிக்க போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. லொம்போங் சைட்டா இருந்து எல்லாரும் குளிக்கிறாங்க நம்மளும் குளிக்கிறாங்க, என்னைக்குமே அது தப்பு செஞ்சிடாதீங்க. தண்ணியில என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இது சுழற்சியால வந்து வெனதான் இது. 7 பொம்பாவும் செத்து போயிட்டாங்க. அதுவும் இந்த 7 பொம்பா எத்தனை மணிக்கு தெரியுமா இறங்குறாங்க, ராத்திரியில இறங்குறாங்க. ஆனா அந்த இதுல எக்யூப்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல, எப்ப செஞ்சிருக்கணும் இதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க வேலை வந்து ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதுக்காக தான் நான் சொல்றேன் இது. ஓகே. tugas mereka perlulah dihargai. என்ன வரும், mereka tidak masyarakat tidak sepatutnya membuat panggilan palsu. இது நான் சின்ன வயசுல செஞ்சிருக்கோம். அந்த டைம்ல வந்து பொண்டோ டெலிஃபோன் இருக்கும், 999 போன் அடிச்சுட்டு ஸ்கூல் பத்திக்கிச்சு. அப்ப ஸ்கூல் டைம்ல அப்ப அவனு சொல்லுவாரு, அடே ஜங்கா போட் பங்கில வச்சாங்க. அது மாதிரி சட்டெல்லாம் பண்ணின ஆள் தான். ஆனா அதுக்கப்புறம் we get matured, okay செய்யக்கூடாது. ஓகே. dalam hal ini kerjasama yang erat antara masyarakat dengan pihak bomba perlu diperkukuh kerana ஓகே kerjasama வந்து நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே சரி, இப்ப முதல்ல பேக் டு கொஸ்டின் நம்பர் 2. Tugas-tugas Jabatan Bomba dan Penyelamat Malaysia yang lain termasuklah melakukan kerja-kerja menyelamatkan mangsa runtuhan. இது ஏதாவது நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுனாலும் அன்னைக்கு பாத்தீங்களா 2 நாள் முன்னுக்கா நேற்று மியான்மர்லயும் தாய்லாந்துலயும் உள்ள நிலநடுக்கம் வீடியோ யார் பார்த்தா? கோ அண்ட் வாட்ச். அதுல வந்து இந்த எப்படி நிலநடுக்கம் நடக்குதுன்ட்டு ரியலா எப்படி பார்க்கலாம்னா, அதாவது எப்படி அந்த பூமி அசையுது நீங்க கிளியரா பார்க்கணும்னா, ஓகே யூ ஆல் கோ வாட்ச் த வீடியோ. அது இருக்கும், நீங்க தட்டினீங்கன்னா வரும். தைலண்ட்ல வந்து ஒரு இப்போ உள்ள ஃபேஷன் என்னன்னா, பில்டிங் மேல வந்து என்ன வைப்பாங்க, கோலாம் ரெண்டாங்க வச்சிருவாங்க. அந்த கோலாம் ரெண்டாங்க வந்து அசையும், அதுல தண்ணி ஊத்தும். எத்தனையாவது மாடி தெரியுமா? ஒரு 100 மாடிலாம் இருக்காது, ஒரு எத்தனை மாடி இருக்கும், 20 மாடி கிட்ட இருக்கும். 20வது மாடியிலேருந்து அந்த ஸ்விம்மிங் பூலோட தண்ணி இப்படி ஆடுறதை நீங்க பார்க்கலாம். அப்ப பூமி எப்படி நவுறுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது கொஞ்சம் டஷாட்டான ஒரு இதுதான். தாய்லாந்துல ஓகே, மியான்மர்ல வந்து நிறைய சாவு ஏற்பட்டுருச்சு. 1600 கிட்ட ஆளுங்க இறந்துட்டாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அண்ட் அந்த நாள் தான் வந்து சனி கிரகமும் மாறுற நாள்ல வந்த உடனே அவர் பயங்கரமான என்ட்ரியை போட்டு வச்சிருக்காரு உலகத்துக்கு. யா
ஓகே, அது அப்படித்தான். இதுல வந்து மலேசியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது சுத்தி இருக்கிற நாடு தான். நம்ம வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி தான் அவங்களுக்கு. ஓகேயா? அதனால்தான் எரிமலை, நிலநடுக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பே வராதுன்னு சொல்ல மாட்டோம். குறைவான பாதிப்பு. ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. லிங்காரான் அப்பி பெசிபிக்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, நம்ம அதுக்குள்ளார இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அது நவுந்துகிட்டு இருக்கு. ஆனா பாப்போம் என்ன நடக்குது. ஓகே, துகாஸ் மரிக்கா என்னன்னு சொல்லலாம்? பெர்லூடி ஹர்கா இ. அவன் என்ன ஒரு க்ளூவும் கொடுக்கலையேங்க. துகாஸ் மரிக்கா, எனிவன் ஹேஸ் எனி ஐடியா? அந்த பெரிபாசா போடுறதுக்கான க்ளூ கொடுக்கல அவங்க. சங்கட் பராட். ஆனா அதுக்கான பெரிபாசா எங்க இருக்கு? ஓ, துகாஸ் மரிக்கா. ஆனா பெர்லூடி ஹர்கா இ போட்டிருக்காங்க. துகாஸ் மரிக்கா ரிஸ்க். ரிஸ்க் வந்து என்ன பெரிபாசா சொல்லுவாங்கன்னா, ஜங்கன் பருமா டி தப்பி பந்தாயின்னுவாங்க. ஓகே, இந்த ரெண்டாவது பெரிபாசா ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, நான் செக் பண்றது நான். Oke, இது kerjasama yang erat antara masyarakat dengan pihak bomba perlu diperkukuh. அதாவது மஷராக்கட்கும் பியா பொம்பாக்கும் வந்து அந்த kerjasama இதா இருக்கணும். ஏன்னா இதுல பகாய் அவுட் dengan tebing பாய்க்க கூடாது. tak relevan. இது வந்து அந்த kerjasamaவை வந்து உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஏன் உருவாக்கணும்? ஓகே, இது வேற. ஓகே, bulat air kerana pembentung. Bulat manusia kerana muafakat. Ataupun kamu juga boleh bagi tahu, ரெண்டு பெரிபாசா சொல்லலாம் இதுக்கு. இன்னொரு பெரிபாசா வந்து muafakat, membawa berkat. அதோட அர்த்தம் இதுதான். எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, அதாவது தமிழ்ல வந்து ஒற்றுமையே பலம்னுவாங்கல்ல, அதுதான் இது. kerjasama பார்த்த கையோடனே உடனே நீங்க வந்து என்ன பண்ணிடணும், உடனே நீங்க பகை அவுருடுங்க தப்பின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க பெர்லு டிப்பர் குக்கோ kerjasamaவை ஏன் நம்ம குக்கோ பண்ணோம்னா, ஏன்னா kerjasamaவால நன்மை நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இந்த kerjasama எப்படிப்பட்டதுன்ட்டு அவங்க காரேஸ் பண்ணல. ஆயாட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ அதனால தான் இது ஒரு 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 உங்களுக்கு ஒரு காஷன்ல, அதாவது ஆயாட்ட புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. kerjasama பார்த்த வீடு பகை அவுடுங்க தப்பின்னு போடுறத நிப்பாட்டுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அதை பார்க்கணும். நம்ம ஏன் kerjasamaவா இருக்கணும்? ஏன்னா காரணம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா புலாட் ஆயிருக்கிறனா பெம்பென்தோங்னா ரவுண்டா இருக்கும். அதுல தண்ணியை ஊத்துனீங்கன்னா எப்படி ரவுண்டா தான் இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்க வந்து வட்டமா இருக்காங்கன்னா ஏன் ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் சொல்றாங்க? அந்த ரவுண்டு தான் வந்து ஒற்றுமையை காட்டுது. ஓகேயா? அப்ப புலாட் மனுஷியா kerana muafakat. muafakat ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டியும் muafakat membawa berkat. berkatனா kebaikan, muafakatனா kerjasama. kerjasama membawa kebaikan. Itu maksud dia. Quite direct.
ஓகே, ரெண்டாவது வந்து அவங்க வந்து என்ன பரிபாஷா perlu dihargai மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹர்காய்க்கு வந்து கர்தியா சமா சரி, ஹர்காய்க்கு பரிபாஷா என்ன இருக்கு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ நீட் டு திங்க் அபவுட் தட். ஓகே, அது இருக்கட்டும். அப்புறம் நான் ஸ்ட்ரைக் ஆகும், நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்தது போலாம். சிப்ளோ. ஓகே, ரெடி? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா guys, இந்த கொஸ்டின் வந்து senaraikan 3 peribahasa dalam petikan tersebut. Senarai பண்ணி hampir sama maksud முதல்ல செஞ்சோம் அதே தான். ஓகே ஓகே, ரெடி? முதல்ல, sekolah merupakan institusi formal yang mampu melahirkan modal insan yang akan memajukan negara. ஓகே, நீங்க ஒன்று யோசிச்சிங்களா? ஸ்கூல், நம்ம ஏன் ஸ்கூல்லாம் படிக்கிறது ஃப்ரீயா கவர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்கன்னு? இப்போ அந்த நாடு அடுத்தது வந்து ஒரு இல்முவான் கையில போய் அவன் நாட்டை ஆளணும், அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவான ஆளை உருவாக்குறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பப்ளிக் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கு. காரணம் அது அவன் கடமைன்னு இல்லை, லைக் அடுத்த நாட்டை வந்து நம்மள ட்ரைனிங் பண்றதுக்கான சென்டர்ல. ஓகே, அதுக்காக தான், அதுதான் modal insan சொல்லுவாங்க. ஓகேயா? So, sekolah merupakan institusi formal yang mampu melahirkan modal insan yang akan memajukan negara. Bagi mencapai matlamat ini, guru-guru hendaklah menjalin hubungan yang erat dengan murid-murid di samping bekerja sama. Terda, erataவும் இருக்கணும், kerja samaவும் இருக்கணும்னா confirm bagai aur dengan tebing. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, aur dengan tebing வெறும் kerja sama மட்டும் நினைக்காதீங்க. It also hubungan yang erat. Selain itu, mereka perlu berusaha dengan gigih dan cepat. Cepat kaki, ringan tangan. Oh, peribahasa lah. Cepat kaki, ringan tangan untuk menempah kecemerlangan. Kerana jika tidak dipecahkan ruyung, manakan dapat sagunya. Kita sedia maklum bahawa resipi எப்படி ஸ்பெல் பண்றது? RESEPI, ரெசிபி. இது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இது சாலா ஆக்சுவலி, இதுதான் கரெக்டானது. ரெசிபி மலாயில. Resipi kejayaan seseorang murid ialah permuafakatan. Muafakatan என்னது? kerjasama antara guru dengan ibu bapa dalam melaksanakan pelbagai program untuk meningkatkan prestasi murid-murid dalam akademik. Apabila bermuafakat, sesuatu kejayaan mudah diperoleh kerana bulat air kerana pembentung, bulat manusia kerana muafakat. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. and அதுக்கு இணையான பரிபாஷாவையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது என்ன சொன்னேன்? maksud மாதிரி என்ன peribahasa? Yes, muafakat membawa berkat. Okay, betul tu. Okay, so இதுக்கான ஈக்குவல் பரிபாஷா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. பக்கத்திலே தான் இருக்கு கை. ஓகே, muafakat membawa berkat, இதுக்கு ஈக்குவலான பரிபாஷா. அதோட மீனிங் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். kerja sama membawa kebaikan. kerjasama membawa kebaikan. Okey. முதல்ல உள்ள பரிபாஷா என்னது? Aur dengan tebing. Okey. Bagai aur dengan tebing. இதுக்கு இணையான பரிபாஷா bagai dakwat dengan kertas. ஏன்னா hubungan yang eratum காட்டுது. எக்ஸாக்ட்லி சேம் கிடையாது, பட் ஓரளவு சேம், ஹம்பேர் சம மக்னாவும் முடியும்னு சொல்றாங்கல்ல. அதன் அடிப்படையில் தான் பகாய் டக்வா dengan kertas நம்ம சொல்றோம், அல்லது பகாய் isi dengan buku, அல்லது பகாய் lesung dengan antan. தெரியுதா? நம்ம படிச்சது ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரோம். இப்பதான் நீங்க ரிப்பீட்டேஷன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, maksudnya hubungan yang rapat. நீங்க தெரிஞ்சாலுமே மறுபடியும் எழுந்துங்க. அது எழுந்த தான் அந்த பவர் ஆகும். hubungan yang rapat dan என்ன சொல்லுவாங்க, kerjasama yang erat dan bekerja sama.
ஓகே, அடுத்த பரிபாஷா என்ன சொல்லுங்க பாப்போம். செப்பாட் காக்கி, செப்பாட் காக்கி ரிங்கான் தாங்கான். அந்த பரிபாஷா நான் கேள்விப்பட்டதே இல்ல. பட் ஓகே, பட் we all know lah. யாரு சொல்லுங்க பாப்போம். Jika tidak dipecahkan ruyung, manakah dapat sagunya? அது அடுத்ததுமா? ஓகே சரி. Ada. ஓகே, ஜிகா இல்ல அந்த பரிபாஷா இருக்குதான். cepat kaki ringan tangan. Okey, jika tidak dipecahkan ruyung, koma, manakan dapat sagunya. ஆனா பரீட்சைக்கு வந்து அவங்க 3 கேட்டா 3, 2 கேட்டா 2, அது போதுமானது. ஓகே, cepat kaki ringan tanganனா என்ன அர்த்தம்? கால் சுறுசுறுப்பா இருக்கணும், கை விறுவிறுப்பா இருக்கணும். அதாவது ringan tulangல sangat rajin, அதான் அதோட அர்த்தம். cepat kaki ringan tanganனா என்ன? sangat rajin lah. அப்ப அதுக்கு இணையான சிம்பிளான பாஷா முடிச்சிருங்க, சிம்பிளா முடிச்சிடலாம். ringan tulang. Okey, jika tidak dipecahkan ruyung, manakan dapat sagunya. Okey. இந்த பரிபாஷா வந்து ரொம்ப நுணுக்கமா யோசிச்சிருப்பாங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட படத்து வழியா மத காட்டுறேன். ஓகே, இவரை கவனிங்க. ஓகே, எது ஓகே, இந்த பரிபாஷா ரொம்ப ஃபேமஸான பரிபாஷா. jika tidak dipecahkan ruyung, manakan dapat sagunya. இது வேற. ஓகே, சாகு தெரியுமா எல்லாருக்கும்? சாகு எதுல செய்வாங்கன்னா, இந்த மாதிரி மரத்துல இருந்து எப்படி செய்வாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி மரத்துண்டு இருக்கும். இந்த வெளி தோல் இருக்குல்ல, அதுதான் ரூயோங். இந்த ரூயோங் எல்லாத்தையும் உடைச்சி 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 எடுத்தா தான் உள்ள இருக்கிற சாகு கிடைக்கும். புரியுதா? என்ன பிரியங்கா? சாகு வேணும். இதுதான் சாம்பிராணி புரியுதா? ஓகே, என்ன உங்களுக்கு புரியுது இந்த பரிபாஷா மூலமா? இப்ப நான் உங்களுக்கு சிச்சுவேஷனை விளக்கிட்டேன் தானே? சொல்லுங்க, விடுகதை. இன்னும் நீ மாடிஃபை பண்ணு. எஸ், அந்த மாதிரி. உனக்கு வெற்றின்ற சாகு வேணும்னா ரூயோன்ற உசகா போட்டு நீ உடைக்கணும். புரியுதா? எவ்வளவு நுண்ணியமா நுணுக்கமா அந்த பரிபாஷா சொல்லியிருக்காங்க. சும்மா ரூயோங் சாகு அப்படி நீ பிளே பண்ண கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, ரைட். jika tidak dipecahkan ruyung, mana akan dapat sagunya? இதுக்கு சரியான பரிபாஷா வந்து usaha tangga kejayaan. சில பேர் பார்க்குற usaha itu tangga kejayaan, tak boleh. usaha tangga kejayaan ரொம்ப ஃபேமஸான பரிபாஷா. ஓகே, jika mahu kejayaan, mestilah kita berusaha. அதான் அதோட அர்த்தம். எழுதிக்கீங்க. அவ்வளவுதானே பரிபாஷா இருக்கு. முடிச்சிட்டீங்களா? டன் சொல்லிருங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட். Done, sir. ஓகே, டன் 1, Done, sir. டன் 2, ஓகே, டன் சார். ஓகே, டன் 3 முடிச்சிட்டியாமா? ஓகே, சரி, அடுத்தது போலாம். 11 இது tempat kosong. வாங்க, ஒரு பரிபாஷாவும் இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கீங்க. ஐயோ கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்க கூடாது. அப்ப அது மண்டையில ஏறாது உங்களுக்கு. இல்மு வந்து வரும்போது நம்ம வரவேற்று வச்சுக்கணும். ஓகே, சரி, ரெண்டே பரிபாஷா தான். ஓகே, பாப்போம்.
சுக்கான் சி என்னன்னு தெரியுமா? என்னது அது? சவுத் ஈஸ்ட் ஏசியன் கேம். சுக்கான் ஆயரா? சுக்கான் ஆயர் வேறமா. சுக்கான் ஆயர்னா வந்து சுக்கான் ஆயர்ன்ற டேர்ம்ஸும் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தண்ணி சம்பந்த வாட்டர் ஸ்பாட். அதாவது எதெல்லாம் வாட்டர் ஸ்பாட் சொல்லுவோம் சொல்லுங்க பாப்போம். ஸ்விம்மிங்கே வா, அது எக்ஸசைஸ்மா. அதாவது ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் தெரியுமா? ஸ்கூபா டைவிங் இருக்கு. அப்புறம் அந்த அந்த இது மோட்டோ போட்ல அந்த ஜெட் ஸ்கீ, வாட்டர் ஸ்கீலாம் பண்ணுவாங்க. பனானா போட், இந்த காயாக்கிங், அதெல்லாம் வாட்டர் ஸ்பாட். ஆயர் தான்க்கா. ஓ, அதான் சுக்கான் ஆயர்ன்றியா? சுக்கான் ஆயர் ஒரு நாள் இருங்க, நம்ம பிளான்சுங்கான் செய்யும்போது சுக்கான் ஆயர் பத்தி நான் மென்ஷன் பண்றேன். ஓகே, அது சுக்கான் சி. ஒலிம்பிக்னா என்னது? ஒலிம்பிக் வந்து இந்த கிரீக் மித்தாலஜி யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும்ல. கிரீக் மித்தாலஜினா வந்து அப்போ உள்ள பிலீஃப் சிஸ்டம்ல அந்த கடவுளை வந்து அந்த கடவுளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட்டு செய்வாங்க, மக்களுங்களுக்காக ஸ்போர்ட்ஸ் செய்வாங்க. அப்போ உள்ள ட்ரெடிஷன் இன்னும் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அதான் உண்மையான ஒலிம்பிக்கோட ஹிஸ்டரியில ஒலிம்பிக் வந்து அந்த மாதிரி ஒரு சுக்கான். அதே மாதிரி பாராலிம்பிக்னு ஒன்று இருக்கும். ஒலிம்பிக் வேற, பாராலிம்பிக் வேற. ஒலிம்பிக் வந்து நார்மல் பீப்புள் வந்து ஸ்பாட் பண்ணுவாங்க. பாராலிம்பிக்னா வந்து நம்மளுக்கு ஒலிம்பிக்ல கோல்ட்லாம் வந்து கிடையாது. பாராலிம்பிக்ல ஆனா மலேசியால வந்து நிறைய கோல்டு கொடுத்துருக்காங்க. பாராலிம்பிக்னா இந்த எப்படி சொல்றது அவங்கள ஓராங் குராங் கலாயனா அது அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, ஒஃபென்சிவா. நானே அந்த வார்த்தையை பார்த்து பேசுறேன்ல. அதாவது ஓகே யூன்னு வாங்க, புரியுதா? ஓகே யூனா என்னன்னு? ஓராங் கூராங் உப்பாயான்னு பாய்க்க கூடாது இனிமேல் அவங்கள. ஓராங் கலாயனான் உப்பாயா சொல்லணும். மாற்றுத்திறனாளிவாங்கள. அதாவது அவங்களுக்கு வந்து அதாவது வேற எப்படி சொல்றது, சரி அவன் சொன்ன மாதிரிதான் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஓகே, அதுல வந்து மலேசியா வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க. அதான் பாராலிம்பிக். ஸோ சுக்கான் டாபிக் வந்து ரொம்ப ஃபேமஸ் எஸ்பிஎம்க்கு. அதை விட்டு தொலைங்கடா நாங்களும் சொல்றோம். வருஷம் வருஷம் ஏதாவது கராங்கனுக்கு சுக்கானை பத்தியே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுக்கான் ஆயர் இன்னும் வரல. சரி, ஸோ உங்களுக்கு தெரியணும் ஒலிம்பிக்னா என்னது, பாராலிம்பிக்னா என்னது, சீனா என்னது. ஓகே, சுக்கான் சி merupakan sukan dui tahunan, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யறதுதான் dui tahunan, yang mengimpunkan atlet daripada 11 buah negara di Asia Tenggara. Penganjuran sukan ini menjadi wadahna medium untuk memperkukuh hubungan negara-negara terlibat sejajar dengan peribahasa memperkukuh hubungan என்னது? இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இன்னும் hubunganக்கான peribahasa தெரியலையா? hubungan yang rapat tama என்னது? Bagai dakwah dengan kertas. ஓகே, எழுதுங்க, ஒவ்வொரு வாட்டியும் எழுதுங்க. dengan antan, அப்பதான் அது மண்டையில நிக்கும். Bagai lesung dengan antan சொல்லலாம். இல்லாட்டியும் bagai isi dengan kukuno சொல்லலாம். ஓகே, இது nomor 1. அவன் தான் ஹுபுங்கான்னு சொல்றானே பாருங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு அளவு நீங்க படிச்சுட்டா நீங்களே ரியலைஸ் பண்ணி இதை சுத்தி சுத்தி தான்ப்பா வருது பெரிபாசா அப்படின்ட்டு. ஓகே, selaku tuan rumah penganjuran Sukan Si edisi ke-29. நம்ம நாட்டுல சுக்கான் சி நடந்துச்சு எப்ப தெரியுமா? 1998ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்ப எங்களோட ஸ்கூல் அப்பெல்லாம் வந்து நான் வந்து 1ஆம் ஆண்டா 2ஆம் ஆண்டான்னு தெரியல. சுக்கான் சி போட்டு அந்த இது நோட் புக்லாம் இருக்கும்ல, அதுல போட்டிருப்பாங்க மலேசியாவோட இதெல்லாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பழைய ஸ்கூல்ல நினைவுலாம். அப்ப ரொம்ப ஃபேமஸ் மலேசியா அப்பதான். இப்ப டோட்டல் அவுட். Okey, negara kita turut melakar sejarah tersendiri semasa upacara pembukaan kerana mempamerkan keunikan kepelbagaian budaya dan bangsa di Malaysia dengan menggabungkan elemen teknologi pencahayan LED.
kejayaan ini அதாவது என்ன சொல்றாங்க, மலேசியா இந்த மாதிரி சாதனம்லாம் படைச்சு எல்இடி எல்லாம் பாய்ச்சி பயங்கரமா டெக்னாலஜியா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Kejayaan ini meletakkan negara kita, இந்த மாதிரி நம்ம சுக்கான் சீல வந்து இந்த மாதிரி ஒரு பேர் போட்டது வந்து மத்த நாடுக்கு இணையா setaraf. Apa என்ன peribahasa paikno? Kejayaan ini meletakkan negara kita setaraf dengan negara-negara penganjur sukan dunia yang lain. மற்ற நாடுக்கும் நம்மளும் வந்து ஈக்குவலா. அப்ப duduk sama rendah, berdiri sama tinggi. சில புக்ல வந்து berdiri sama tinggi, duduk sama rendahன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம செக் பண்ணிக்கலாம் காமுஸ் பரிபாசால. பட் எனக்கு தெரிஞ்ச வெர்ஷன் duduk sama rendah, berdiri sama tinggi தான் சொல்லுவாங்க பொதுவா. ஓகே, பட் தென் தேவான் பாஷா என்ன சொல்றாங்கன்னா berdiri sama tinggi, duduk sama rendah தான் சொல்லியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா இங்க போட்டிருக்காங்களே duduk sama rendah, berdiri sama tinggiன்னு. அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, ரெண்டுமே புலேடி தெரியுமா தான் இப்ப நான் கணக்குக்கு. duduk sama rendah, berdiri sama tinggi இருக்க பரிபாஷா. ஸோ அதனால ரெண்டு வெர்ஷனும் பொலேடி தெரியுமா. செகு சாலா கொடுத்தாங்கன்னா காமுஸ் தேவானை நீட்டிருங்க. செகு பாரு அப்படின்னு. ஓகே, இதோட அர்த்தம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், setaraf, equal level. இது வந்து hubungan yang rapat. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, எல்லாரும் ஜவாப் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கேள்வி. அந்த setaraf வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. duduk sama rendah, berdiri sama tinggi. இல்லாட்டி நீங்க மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை. berdiri sama tinggi, duduk sama rendah pun boleh diterima. ஓகே, எழுதிட்டீங்களா? சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, done 1, Done, sir. done 2, Done, sir. done 3. ஓகே, ஓகே, அடுத்தது practice 12. ஓகே, மாதிரி மாதிரி தான். Baca petikan di bawah dengan teliti, kenal pasti dan senaraikan 3 peribahasa yang terdapat dalam petikan. Saya tak galakkan kamu garis, நீங்க எழுதுங்க, அந்த peribahasa கையால எழுதுங்க, ஞாபகம் வச்சுப்பீங்க. Oke, ketua kampung itu menasihati para penduduk agar hidup seperti serumpun bak serai sesusun bak sire. அது வந்து ஒரு peribahasa. அதாவது என்னன்னா serumpun bak serai sesusun bak sirena, செராய் பாத்தீங்களா எப்படி வளர்ந்துருக்குன்னு? கும்பல் கும்பலா தான் வளரும். ஒரு கும்பல், 2 கும்பல், 3 கும்பல், அதான் ரும்புன்னுவாங்க. வெத்தலை பார்த்துருக்கீங்களா இல்லையா? கொடி கொடியா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது தனித்தனியா வளருதா? அந்த மாதிரிதான் அவங்க சொல்றாங்க, மனுஷன் ஒற்றுமை எப்படி இருக்கணும்னா வெத்தலை மாதிரியும் இருக்கணும், சிராய் மாதிரியும் இருக்கணும்னு சொல்றாங்க. புரியுதா? ஆனா நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா ஒற்றுமைக்கு காகத்தை தான் குறிப்பாங்க. காக்காவை போல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க போயிட்டு ஒரு காக்கா செத்து கிடக்குதுன்னு கீழே வந்து பார்க்காம எடுத்தீங்க, மற்ற காக்கா உங்களை வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். காக்காங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கு, ஒற்றுமை இருக்கு. ஆனா நான் பாக்குறேன் காக்கா காக்கா சண்டை போடுங்க சொல்றாங்க. அதுல 1-2 டெரரிஸ்ட் காக்காவும் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஓகே, ரைட். ஓகே, சோ இதுதான் அந்த பரிபாசால. ஓகே, எழுதிக்கிங்க. மொத பரிபாசா வந்து seperti, இல்ல seperti வரக்கூடாது, serumpun bak serai sesusun bak sire. இதோட அர்த்தம் வந்து hidup bersatu padu atau bermasyarakat. இதுக்கு இணையான பரிபாசா என்ன சொல்லலாம்? பரிபாசா sama maksud என்ன சொல்லலாம்? இல்ல hampir sama maksud?
bersatu bersatu என்ன வரும்? bercerai என்ன வரும்? Hey, no one patriotic. Yes, Bersatu teguh bercerai roboh. very good. Bersatu teguh, bercerai roboh lah. You tak belajar kan? Ini Merdeka அப்பெல்லாம் ரொம்ப பாய்ப்பாங்களே இந்த ஸ்லோகன்லாம். bersatu teguh, ஒற்றுமையா இருந்தா பலம். bercerai roboh, சண்டை வந்துச்சு நம்மளுக்குள்ளார தொலைஞ்சிச்சு, அதாவது நம்ம முடிஞ்சிச்சு, விழுந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமையே பலம். ஓகே, yang kedua. ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, எப்படி வாழணும்? நல்ல மக்களோட மக்களா ஒற்றுமையா வாழணும். Jika mahu hidup dalam suasana tenang dan harmoni. Beliau percaya bahawa usaha tangga kejayaan sangat penting dalam memajukan kampung mereka. So, usaha tangga kejayaanக்கு நான் அர்த்தம் கொடுக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கே புரியும். அதாவது கஜாயானுக்கு வந்து வெற்றிக்கு படிக்கட்டு என்னது? நம்மளோட எஃபர்ட். கரெக்டா? இது தான் சொல்லி கொடுத்தேன். என்ன அதுக்கான ஈக்குவல் பரிபாசா? மறந்துறீங்க, மனசுல ஏத்துல அந்த பரிபாசாவை. Jika tidak dipecahkan ruyung, manakah dapat sagunya? ரூயங்க உடைக்காம சாகு எப்படி வரும்? தான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப இல்ல, இங்கதான் சொல்லி கொடுத்தேன். இத்தனை செகண்ட்ல மறக்கிறீங்க. சூர்யாவோட மோசமா இருக்கீங்க, கஜினி பட சூர்யாவோட. ஓகே, jika tidak dipecahkan ruyung, manakah dapat sagunya? அதுக்கு ஈக்குவலான பரிபாசா உசாஹா தாங்கா கஜாயான். இவன் உசாஹா தாங்கா கஜாயான்னு கேட்டாங்கன்னா இதை தான் திருப்பி போட போறோம். பாருங்க, நான் எதையும் புதுசா இதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். எல்லாம் வந்து பாய்ச்ச பரிபாசா ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. jika tidak dipecahkan ruyung, manakah dapat sagunya? Okey, அடுத்தது. Okey, bahawa prinsip usaha tangga kejayaan sangat penting dalam memajukan kampung mereka. Selain itu, beliau menyeru agar semua penduduk kampung menjaga kerukunan hidup. Ada kerukunan hidupnya, keharmonian hidup masyarakat lah. Oleh itu, mereka menjaga tutur kata. அதனால நாவை அடக்கி பேசுங்க. kerana terlajak perahu boleh diundur, terlajak kata buruk padanya. அதாவது படகு மின்னுக்கு ஓடிடுச்சுன்னா திருப்பி ரிட்டர்ன்ல பண்ணலாம். ஆனா விட்ட வார்த்தையை என்னைக்குமே ரிட்டர்ன் வாங்க முடியாது. உனக்கு கன்ஃபார்ம் சங்குதான், புரோ படாஞ்சா. ஓகே, அதான் அவங்க சொல்றாங்க. terlajak மின்னுக்கு ஓடிடுச்சு. terlajak perahu kita boleh undur, tetapi terlajak kata buruk padanya. ஓகே, அதுதான் அந்த மூணாவது பரிபாசா. அதை எடுத்துக்கிங்க, எழுதுங்க. அது எழுதுனா தான் அந்த பரிபாசா நம்மளுக்கு வரும். Don't just garis, jangan jadi malas. Terlajak perahu boleh diundur, terlajak kata lajak, lajak, terlajak kata buruk padanya. இதெல்லாம் வந்து ரைமிங்கா வருதுல்ல, அதனால இது இப்ப பார்த்தா கீழே வரும். ரைமிங்கா வந்துச்சுன்னா நிறைய கோமா போட்டு அது வந்து இப்ப பார்த்தா. ஓகே, இதோட ஈக்குவலான பரிபாசாவும் இப்ப பார்த்தா தான். எப்படி? kerana, அதாவது இதுல உங்களுக்கு புரியுதா? நம்ம பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம வார்த்தை சரியில்லைன்னா நம்மளுக்கு அடி விழுவோம், புரோ படாங்க. அப்ப அதுக்கு இணையான பரிபாசை என்னன்னா, kerana pulut santan binasa. So, ada sebab pula. kerana தான் நம்ம பாய்க்கணும். Biar dia patut boleh sebab dia terus. Sebab pulut santan binasa, kerana mulut badan binasa. sebab mulut badan binasa.
வந்து ஓகே sebab pulut santan binasa, sebab mulut badan binasa தான் போட்டிருக்கு டியான் பாசால. ஆனா இங்க பாத்தீங்கன்னா kerana pulut santan binasa, kerana mulut badan binasa இருக்கு. 2 வெர்ஷன் இருக்கு. ஆனா நம்ம எந்த வெர்ஷன் எடுக்கணும்? sebabோட வெர்ஷன் தான் எடுக்கணும். இருங்க, ஆனா நான் படிச்சதுல வந்து இது இருந்துச்சே. இருந்துச்சுன்னா அது வந்திருக்கணுமே, அது வரல. அப்ப sebab தானே பாய்க்கணும், sebab பாய்ச்சிருவோம். ஓகே ஓகே sebab pulut santan binasa. இது எவ்வளவு ரைமிங்கா யோசிச்சிருப்பாங்க பாருங்க. பினாசானா ரோசான்னு அர்த்தம். புலோட் வச்சாக்கா தேங்காய் பால் கட்டு போயிடும். sebab pulut santan binasa, sebab mulut, pulut mulut தெரியுதா? sebab mulut badan binasa. எவ்வளவு ரைமிங்கா யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? நல்லா இருக்கும். மலாயில இந்த மாதிரி ரைமிங்லாம் இருக்கு. sebab pulut santan binasa, sebab mulut badan binasa. ஓகே, சோ இதான் அதுக்கு ஈக்குவலான பரிபாஷா. boleh kah guys? இது வரைக்கும் ஓகே? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு வேலை குறைவு தானே. அடுத்த வாரம் karangan கொடுத்துருவோம். karangan panjang. Ataupun kita akan buat prosa tradisional lah. அந்த பாஷா மலாய் ஸ்டாண்டர்ட். எனக்கு என்னன்னா அது எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்து அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் கரங்கன் சொல்லி கொடுத்தாலாவது கரங்கன் பிப்பவான் நல்லா நீங்க செய்யணும். உங்க மலாயை நீங்க காப்பாற்றணும்னா கரங்கனை ஒழுங்கா செய்யுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே சரி, இப்ப இந்த பெருப்பாடுவான் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எந்த பரிபாஷான்னு ரீகால் பண்ணுங்க. பார்க்க கூடாது, பார்க்காம செய்யணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நான் பார்க்கலன்ட்டு நீங்களும் பார்க்காதீங்க. Try to recall what we learn. Okay, ready. Malaysia merupakan sebuah negara yang unik kerana terdiri daripada masyarakat berbilang kaum. Kaum-kaum utama seperti Melayu, Cina dan India dapat hidup dalam harmoni kerana rakyatnya mengamalkan hidup bersatu padu. Enaknya dia? Bersatu teguh bercerai roboh. Ya, bersatu teguh bercerai roboh. இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான ஒரு பரிபாஷை என்ன சொல்லி கொடுத்தேன்? இது ஒண்ணா அதெல்லாம் கணக்கு. serumpun bak serai, okay? Sesusun mak. Bak வெத்தலை bak siri. Yes, very good. ட்ரை பண்ணணும், கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. serumpun bak serai, sesusun bak siri. பாத்தீங்களா, ரிப்பீட் ஆகுது. அதுதான் நான் சொல்றேன். நீ புதுசா எதுவும் படிக்க வேணாம், நான் கொடுத்தத படி. Semua masyarakat di negara ini mengamalkan konsep perpaduan kaum, bukan bersikap apa untuk mengelakkan perpecahan kaum. எந்த மாதிரியான sikap இருக்கக்கூடாது. Oleh itu perpaduan nasional harus menjadi misi penting supaya Malaysia setanding dengan negara-negara lain. Okey, semua masyarakat mengamalkan konsep perpaduan dan bukan bersikap selfish. அதாவது selfish என்ன சொல்லுவாங்க? இது ரொம்ப முக்கியமான பரிபாஷா. Bagai enau dalam belukar, melepaskan enau dalam belukar, koma, melepaskan pucuk masing-masing. இதோட அர்த்தம் வந்து ஒரே அர்த்தம் தான், செல்ஃபிஷ். ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். சரி, bagai enau dalam belukar, melepaskan pucuk masing-masing. சரி, முதல்ல இந்த பரிபாஷா வந்து எவ்வளவு நுணுக்கமா யோசிச்சிருக்காங்க நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, என்னவுனா என்னது? ஒரு விதமான செடி. இந்த செடி வந்து எப்படின்னா அப்படியே லீலேட் பண்ணி போவோம். கொடி மாதிரி வளர்ந்துகிட்டு போவோம். பெலுக்கார்னா என்னது? காடு. பூச்சோனா என்னது? ஷூட், அந்த அதோட இலை.
மின் பகுதி இலை கொழுந்து இலை இருக்குல்ல, மின்னுக்கு வளருது, அதான் ஷூட். சரி, இதை வந்து நான் உங்களுக்கு பிக்சரா காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அந்த பெரிபாசா இன்னும் ஆழமா புரியும். நான் வருங்க, நம்ம கை இருக்க. ஓகே, ஏய் இவனா? இது ஓகே. அடுத்த படம், படத்தை பார்த்து பெரிபாசா நீங்க சொன்னாங்க கத்துக்கலாம். ஓகே, இது ஏன் செல்ஃபிஷ்னு சொல்றாங்க பாருங்க. எது என்ன தெரியுதா? இந்த கொடி மரம் தெரியுதா? மேல போய் கொடியா வளர்ந்துட்டு கீழே அப்படி தொங்க விடுது. ஓகேயா? அது அப்படியே மேல மேல அப்படியே போய்கிட்டே இருக்கும், இல்லாட்டி கீழே இந்த மாதிரி தொங்குறது. ஓகேயா? வேற என்ன இருக்கான்னு பாக்குறேங்க. ஓகே, அதே ஜோக்கான் டயக்ராம் தான். ஓகே, தெரியுதா அந்த தொங்குது அப்படி. ஓகே, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எண்ணாவுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எண்ணாவு. ஓகே, அப்ப அது இந்த மாதிரி தொங்கு விடுதுல, இந்த இந்த முன் பகுதி இருக்குல்ல, இதுதான் பூச்சோ. இது சொந்தமா போயிட்டு தொங்க விடுதா, இல்ல ஒரு மரத்து மேல ஏறி தொங்க விடுதா? அந்த மரத்து மேல ஏறுறதுனால அந்த மரத்துக்கு என்ன ஆகும்? அந்த மரத்துக்கு கிடைக்க வேண்டிய தெரியுதா, இந்த இடத்துல எல்லாம் மரத்தோட இது இலெல்லாம் வளராது. எல்லா சன்லைட்டும் இவர் பிளாக் பண்ணிடுவாரு. அப்புறம் அதுக்கு அது அது கஷ்டப்பட்டு அது மண்ணுல இருந்து எடுத்துட்டு வர்ற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் இவரு சப்பு பண்ணிடுவாரு. புரியுதா? சப்பு பண்ணிடுவாரா? அப்ப யார் எப்படி போனா என்ன, அதோட அதோட எப்படி சொல்ற, அதோட பூச்சோ வந்து கீழே அப்படி நோக்கி போய்கிட்டே இருக்கும். இதுதான் என்னாவோட பழக்கம். என்ன மாதிரியான பழக்கம் அது? செல்ஃபிஷ். இதனாலதான் செல்ஃபிஷான ஆளை வந்து என்னாவை கூட ஒப்பிட்டுவாங்க. யார் எப்படி போனா என்ன, நான் பாட்டு வளர்ந்துட்டு போறேன்னு போறது. இது படுவான் காவுக்கு ஒத்து வருமா? அதுக்கு எதிரான செயல். அதனாலதான் நம்ம அந்த பரிபாஷாவை எடுத்தோம். ஓகே, அதாவது இன்னொரு பரிபாஷா கூட நம்ம சொல்லலாம். பாக என்ன dalam belukar melepaskan pucuk masing-masing, selfish. இன்னொன்று வந்து எனக்கு திடீர்னு இப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜோங் பச்சா யூ கஞ்சாங்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இது நானே பாய்ச்சது இல்லை இந்த பரிபாஷாவை, அதாவது எழுத்துல பாய்ச்சது இல்லை. ஜோங் பச்சா யூ கஞ்சாங் தெரியுதா? ஜூங்கா? ஓகே, jong இல்லையா? ஓகே, kita kena gunakan bahasa Melayu yang betul. நான் இத்தனால ஜாங் நினைச்சேன். நான் இந்த பரிபாஷா ரொம்ப பாய்க்க மாட்டேன். ஓகே ஓகே, இந்த பரிபாஷா கவனிங்க. ஜுங் பச்சா யூ yang kenyang. ஜுங்னா என்ன தெரியுமா? ஒரு கப்பை, ஜோங் கப்பன்னுவாங்க. இது நார்மலா சைனீஸ் தான் இந்த மாதிரி கப்பையெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த கப்பை உடஞ்சிச்சுன்னா இக்கான் யூன்னு என்னன்னு தெரியுமா? ஷாக். அதை சுத்தி இருக்கிற ஷாக்குங்களுக்கு தான் வயிறு நிறையும். அந்த மாதிரி தான் நம்ம ஒற்று மக்கள் தான் அந்த கப்பை மாதிரி. மக்கள் உடஞ்சா மக்களோட இந்த அந்நிய நாட்டுங்களுக்கு தான் அது வந்து சாதகமா போகும். Jika ada kerusuhan atau orang yang mendapat keuntungan daripada kerusuhan. ஓகே, இல்லாட்டி இப்படி கூட சொல்லலாம், ஒரு ஆளோட நஷ்டம் இன்னொரு ஆளோட லாபம்னு சொல்லலாம். ஓகே, பை. ஜோங் பச்சா, சாரி ஜோங்னே வருது. ஜுங் பச்சா யூ yang kenyang. ஓகே, ஏன் இந்த அந்த பரிபாஷா இங்க வரலன்னா mengelakkan perpecahan kaum. ஜோங் பச்சாவா ஆகக்கூடாது, அதுதான். ஓகே, ஆனா அதுவும் செல்ஃபிஷ்க்கும் சம்மந்தமே இல்லை. பட் அந்த பரிபாஷாவும் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பாய்க்கலாம். ஜூங் பச்சா யூ yang kenyang.
யூனா வந்து ikan yu, shark. Yang kenyang. Okay, அதோட maksud வந்து jika berlaku perpecahan musuh dapat keuntungan. அவ்வளோ பெரிபாசால நம்ம இவ்வளோதான் கவர் பண்ண முடிந்தாலும் இட்ஸ் ஓகே. அந்த பெரிபாசா தாளை அப்படியே வச்சுக்கிங்க. அடுத்த ரவுண்ட் பெரிபாசா வரும்போது நம்ம இதே முடிச்சிடலாம். tengah tahunக்குலாம் இதை வச்சு உலாங்காஞ்சி பண்ணுங்க. நல்ல சிறப்பான உலாங்காஞ்சி இதெல்லாம். Oke, sudah guys? Coba kita ada 7 minit lagi. Boleh? COVID பத்தி நீங்க தான் கடைசியா இருக்கணும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ரொம்ப முக்கியமானது மென்டல் ஹெல்த். ஓகே யா மென்டல் ஹெல்த்தா அதாவது மலேசியா தான் ரொம்ப கேவலமான ஒரு பாலிசி வச்சிருக்கு மென்டல் ஹெல்த். ஆனால் வெளியூர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்லாம் வந்து எப்படி வந்து இப்போ அங்கங்கே கிளினிக் இருக்கோ, இப்போ கிளினிக் அங்கங்கே வச்சுருக்காங்க, ஃபார்மசி அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் கிளினிக்னு தனியாக இருக்கும், எஸ்பெஷலி யூஎஸ். ஏன்னா அங்கே தான் சூசைட் ரேட்லாம் கூட. கொஞ்சம் டிப்ரெஷன்னா சூசைட், ஃபெயில் பண்ணா சூசைட், காதலில் புரோக்கன் ஹார்ட் ஆகுனா சூசைட். ஸோ அதுதான் அதெல்லாம் இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் மென்டல் ஹெல்த்ல. ஓகே, ஆக்சுவலி நம்ம எல்லாருமே உடல் வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் பாடி ஹெல்த்தை தான் பார்க்குறாங்க தவிர மென்டல் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து மூளை சம்மந்தப்பட்டது. அந்த மூளைக்கு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதுதானே சிபியூ, அப்புறம் உடம்பும் கெட்டு போயிடும் சேர்ந்து. அதுதான் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்களும் அதை பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், படிக்கிறது, அந்த சிலபஸ் முடிக்க முடியல, அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும்ல. Oke, isu atau masalah kesehatan mental serta tekanan emosi adalah antara isu berkaitan isu kesehatan awam yang semakin membimbangkan, terutamanya selepas pandemik COVID-19. Hal ini terbukti apabila statistik individu yang mendapat sokongan menerusi talian bantuan perkhidmatan sokongan psikososial, அதாவது அந்த கோவிட் டைம் அப்போ எல்லாரும் வீட்லேயே அடைஞ்சு கிடந்திருந்தோம்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி சைக்கோ சோஷியல், அதாவது இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி இதாக இருந்தால் அதுக்கு வந்து எத்தனை வாட்டி நார்மல் நாளை விட 5 மடங்கு கூடையா வந்திருக்கான் மக்கள்கிட்டேருந்து. 5 kali ganda pada tahun 2022 berbanding tahun 2020. Statistik ini menunjukkan keadaan yang amat mencemaskan. இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு கவலைக்குரிய ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு என்ன பரிபாஷான்னு கேட்குறாங்க. Kerana masalah kesihatan mental akan menjejaskan kesejahteraan fizikal, maksudnya, dan sosial seseorang individu. Selain itu, permasalahan kesihatan mental di Malaysia turut dikaitkan dengan tingkah laku bunuh diri. Okey, iaitu terdapat 1142 kes dilaporkan pada tahun 2021. 1142 kes. Okey. Isu ini tidak boleh dipandang enteng. Dipandang entengna dipandang rendah artham. Romba interestingana வார்த்தை. Isu ini tidak boleh dipandang rendah oleh semua pihak. Sebelum terlambat, okey, late ஆகிறதுக்கு முன்னாடி, usaha mengawal ini harus dilaksanakan dengan segera sebagaimana kata peribahasa. அதாவது ஒரு விஷயத்தை வெள்ளனியா நம்ம செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ரெண்டுமே ஈஸியான பரிபாஷா தான். ஓகே, keadaan yang amat mencemaskan, very worrying situation வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா seperti cacing kepanasan சொல்லுவாங்க. ஓகே, seperti cacing kepanasan. இல்லையா? கெலிசா, கெலிசானா பிம்பாங், அதான் அதோட அர்த்தம். ஓகேயா, செம்மாஸ். ஓகே, ஸோ ஒன்றாவது வந்து seperti
cacing kepanasan. Seperti அவனுங்க போட்டானுங்க. அதனால cacing kepanasan மட்டும் போடுங்க. ஓகே, அதோட அர்த்தம் வந்து selalu gelisah. gelisah, bimbang, cemas இதெல்லாம் ஒண்ணுதான். gelisah, bimbang, cemas அதெல்லாம் ஒண்ணுதான். ஓகே, ரெண்டாவது பரிபாஷா என்ன வரும்னா sebelum terlambat, before it's too late. அதுக்குள்ளார செயல்படுத்திருங்க. ஏன்னா sesal dahulu pendapatan. You regret early, it's good for you. You regret later, no use. Sesal dahulu pendapatan. Sesal kemudian tiada berguna. Tiada gunanya apa? Tiada bergunawana அதுவும் ஒரு இதுதான். Okey, sesal dahulu jadi pendapatan. Jadi தான். Sesal இங்க பாருங்க, இல்லாட்டியும் sesal dulu pendapatan, sesal kemudian tiada berguna. ரெண்டு வெர்ஷன் இருக்கு. Sesal dulu pendapatan, sesal dulu sesal நான் என்ன dahulu போட்டிருக்கேனா? இருங்க. Okay, we take the Dewan Bahasawan. Sesal dulu pendapatan, sesal kemudian tiada berguna. Itu இருக்கு. Sesal dahulu jadi pendapatan. எத்தனை வெர்ஷன்டா வச்சிருக்கானுங்க? நான் சொன்ன பரிபாஷா இங்க இருக்கு. ஓகே, நீங்க செக் பண்ணிட்டே போனோம். சர்வீஸ் ஏரரா? என்ன பாவி. சரி, இதுதான் ரொம்ப பாய்ச்சிருக்காங்க. இதே எடுத்துருவோம். sesal dulu pendapatan, dahuluவை duluன்னு மாத்துங்க. அவ்வளவுதான். sesal dulu pendapatan, sesal kemudian tiada berguna. அவ்வளவுதான். கரெக்ட் தாங்க. நான் தீடான்னு எழுதியிருப்பேன். tiada berguna. That means you regret later, no use. Better regret early. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அப்பவே அவன் சொன்னா இந்த விஷயத்த பண்ணாதன்னு, அப்பயே நான் கேட்டிருக்கணும் அப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய வாட்டி இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? அதுதான் sesal dulu pendapatan, sesal kemudian tiada guna. ஓகே, ஸோ அன்டில் இவ்வளவுதான் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுல. பட் நான் நினைச்சேன்னா சீக்கிரமா ஆன்சர் கொடுத்துட்டு போகலாம். பட் அதனால நீங்க ஆழமா அந்த பரிபாஷாவை கத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்னோட நோக்கம் வந்து யூ லேர்ன் த பரிபாஷா ஹோல் ஹார்ட்டட்லி. நிறைய கொடுக்கறத விட தரமா கொடுக்கணும்னு நான் பாக்குறேன். ஓகே, ரைட். ஸோ அதனால தான் அந்த இது. மற்ற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க செஞ்சு பார்க்கலாம். அது ஒரு ரிவிஷன் மெட்டீரியலா வச்சுக்கிங்க. நான் திருப்பி பரிபாஷா ரவுண்டு வரும்போது திருப்பி நான் அந்த பேப்பர் எடுப்பேன். ஓகே, ஸோ அதுக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சு வைங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, ஆல் ரைட், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் லெசன் ஃபார் பிஎம்ல.